கணிதக்குரிய நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் வரக்கூடிய மனிதர்களின் முதல் முறையை இந்த உலகம் எல்லா காலங்களிலேயும் உற்று நோக்கி இருக்கிறது. ஒருவர் பிரதமராக பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிற முதல் கண்ணியுரை ஒட்டுமொத்த மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது, உற்று நோக்கப்படுகிறது. அதே போல ஒரு முதலமைச்சர் அல்லது ஏதேனும் உயர் பொறுப்புகளில் பதவிகளில் வரக்கூடிய யாராக இருந்தால் அவர்களுடைய முதல் முறையை இந்த உலகம் உற்று நோக்குவதை போல் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள்ளே நுழைந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதல் கண்ணியுரையும் ஒட்டுமொத்த வரலாற்று ஆசிரியர்களால் மிகச்சிறப்பான முறையிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு பல்வேறு சிரமங்களுக்கு பின்னால் இளைப்பாறுகிற போது, பேசப்படுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிற போது, தான் கடந்து வந்த பாதையை பற்றி பல பேர் பேசுவார்கள், மனதில் உள்ளவைகளை கொட்டுவார்கள், தான் சந்தித்த துன்பங்களை சவால்களை எல்லாம் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். அப்படி பல ஆண்டுகள் மக்காவிலே சிரமப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே நுழைகிற போது அப்படி ஒரு உரையைத்தான் தருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்தது 40 உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த 4 உபதேசம். இந்த 4 உபதேசங்களை, இந்த 4 பண்புகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் சலாமத்தான முறையில் ஆரோக்கியமான முறையிலே நீங்கள் நுழைவீர்கள் என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்கள், வாதா செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அப்போது அவர்கள் முஸ்லிமாகவில்லை, யூதர்களுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்தவர்கள். பெருமானார் மதீனாவிற்குள்ளே வந்து முதலாக உரையாற்றுவதற்கு எழுந்த போது என்னதான் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று பெருமானாரை சந்திக்க வந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு முஸ்லிமாக பின்னாளில் அவர்கள் சொல்லுவார்கள், மக்காவில் இருந்து நபி புறப்பட்டு மதீனாவிற்கு வருகிறார் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். அவர் உண்மை நபிதானா, யார் அது என்று பார்த்துவிட்டு வரலாம் என்று நானும் மதீனாவுடைய எல்லைக்குள் வந்திருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகத்தை முதலாக நான் பார்த்தபோது நிச்சயமாக இது ஒரு பொய்யருடைய முகம் இல்லை என்பதை முதலில் நான் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூத மதத்தினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர், தௌராத்தையும் இஞ்சியலையும் கற்றுத் தெரிந்த மனிதர். அதில் பெருமானாரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா அங்கு அடையாளங்களை பற்றியும் அவர்களுடைய வருகையை பற்றி முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தவர். அந்த அடையாளங்கள் எல்லாம் பெருமானாருக்கு ஒத்து போகிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவரும் மதீனா மக்களோடு வந்து நின்றார். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை நாயகத்தினுடைய முகம் சொன்னது, அது பொய்யருடைய முகம் அல்ல. நபியவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று ஆர்வத்தோடு நான் கவனித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உரையை முதலாக மதீனா மக்களுக்கு தந்தார்கள். துவாவிலே மிகச் சிறந்த உபதேசங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அந்த ஹதீஸினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை என் பெயரில் ஒரு வார்த்தையை கொண்டு ஆரம்பித்து என் பெயரில் ஒரு வார்த்தையோடு தான் பெருமானார் அந்த ஹதீஸை முடித்திருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹதீஸ் என்ன?
அப்துல்லாஹ் ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃஷு ஸலாம், உங்களுக்கு இடையே நீங்கள் ஸலாத்தை அதிகமாக நீங்கள் பரப்புங்கள். இரண்டாவது, அத்இமு த்ஆம், பசிக்கக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை நீங்கள் பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள். நான்காவது சொன்னார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லாம் உறக்கத்தில் இருக்கிற போது நீங்கள் எழுந்து ரப்பை வணங்குங்கள், தொழுகுங்கள். தத்ஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், இவைகளை நீங்கள் மிகச் சரியாக செய்தால் சொர்க்கத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தோடு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மன நிம்மதியோடு நீங்கள் நுழைவீர்கள் என்கிற இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். கணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அவன் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் இந்த 4 உபதேசங்களை சொல்லுகிறார். சுருக்கமாக சொன்னார், ஒட்டுமொத்த ஒரு மனித வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த 4 பண்புகளுக்குள்ளே அடங்கியது. முதலாவது செய்தி, அஃஷு ஸலாம், உங்களுக்கு இடையிலே ஸலாத்தை அதிகமாக பரப்புங்கள். எந்த முஸ்லிமை எங்கு சந்தித்தாலும் அவர்களுக்கு முதலிலே ஸலாம் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் சிறிய அடையாளங்களில் ஒன்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் ஸலாம் சொல்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். தெரிந்தவர்களாக இருந்தால் ஸலாம் சொல்லுவோம், தெரிந்தவர்களை சந்திக்கிற போது ஸலாம் சொல்லுவோம். ஆனா பக்கத்தில் இன்னொருத்தர் வெளியூர்காரராக இருக்கார், யாரும் தெரியலன்னு சொன்னா அவருக்கு நாம் ஸலாம் சொல்வதில்லை என்கிற இந்த உண்மைகளையே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். பெருமானார் கியாமத்தினுடைய நெருக்கத்தின் சிறிய அடையாளங்கள் இது ஒன்று இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லோருக்கும் ஸலாம் சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் அந்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 விதமான கடமைகளில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாம் சொல்லுங்கள். எவர் ஒருவர் ஸலாத்தை முந்திக் கொண்டு சொல்கிறாரோ, யார் முதலாக ஸலாத்தை முந்திக் கொண்டு சொல்கிறாரோ, அவர் பெருமை அளிக்கக்கூடியவருடைய பட்டியலில் இருந்து அல்லாஹ்வுடைய பெயரை நீக்கப்படுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர் சொந்தக்காரராக மாறுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நின்று கொண்டிருக்கக்கூடியவர், அமர்ந்திருக்கக்கூடியவருக்கு ஸலாம் சொல்லுங்கள். வாகனத்தில் செல்லக்கூடியவர், நடந்து போகக்கூடியவருக்கு ஸலாம் சொல்லட்டும். அமர்ந்திருப்பவர், படுத்திருக்கக்கூடியவருக்கு ஸலாம் சொல்லட்டும். சிறியவர் பெரியவருக்கு ஸலாம் சொல்லட்டும். சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு ஸலாம் சொல்லட்டும் என்று ஸலாத்துடைய ஒழுங்குமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்க சொன்னார்கள். இந்த சமூகத்தில் ஸலாத்தை பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் முதலாக படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நீங்க வானவரிடத்திலே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர்கள் எதை பதிலாக சொல்லுகிறார்களோ அதுதான் உங்களுடைய சந்ததிகளுக்கு நான் தரக்கூடிய காணிக்கை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அவர்கள் மலக்குமார்களுக்கு ஸலாம் சொன்னார்கள். மலக்குமார்கள் அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு காணிக்கை ஸலாம். வீட்டில் பரக்கத்து வேண்டுமா, பெருமானார் ஸலாத்தை சொல்லி சொன்னார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார் சொல்றா, ஏராளமான கடன் பிரச்சனை, ஏராளமான குடும்ப பிரச்சனைகள், ரொம்ப சிரமப்படுறேன், கடன் தொல்லையால் சிரமப்படுகிறேன், பொருளாதாரத்தில் எனக்கு தன்னிறைவில்லை என்று பெருமானாரிடத்திலே வைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லக்கூடிய செய்தியை, காரியத்தை நீ கடைபிடித்து வா. உன் வீட்டுக்குள்ள நீ போகும்போது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நீ ஸலாம் சொல்ல வேண்டும், வெளியே வரும்போதும் ஸலாம் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அதே போல வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னால் 3 முறை சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று செய்து கொண்டு வந்த அந்த சஹாபி சில நாட்களுக்கு பிறகு நாயகத்திலே வந்தார்கள். நாயகமே, அல்லாஹ் பொருளாதாரத்திலே ஒரு பெரும் கொண்ட பரக்கத்தை எனக்கு செய்து விட்டான். நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்த்து என் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சிரமங்களும் இதனால் தீர்ந்திருக்கிறது என்று பெருமிதத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் பேசிய செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. ஸலாம் என்பது நாம் சாதாரணமாக நம்முடைய வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு
நம்முடைய தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு சலாம் சொல்வதை அது ஒரு கூச்சமாக நாம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வழக்கத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீட்டில் ஷைத்தான் குடியிருக்க முடியாது என்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சலாம் சொல்வதில் கஞ்சத்தனம் செய்பவனை விட இந்த உலகத்தில் மோசமான அனுமதியாக இருக்கிறது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யார் சொல்லலாம், இதுபோல என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய பேரீந்த பழத்தினுடைய மரத்தின் ஒரு கிளை என்னுடைய வீட்டின் பக்கம் அது வளர்ந்து நிற்கிறது. அடிக்கடி அதில் இருந்து பேரீந்த பழங்கள் விடுகிறது. அதனால அந்த பேரீந்த மரத்தினுடைய சொந்தக்காரன் என் வீட்டின் பக்கம் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கிறார். அது எனக்கு சிரமமாக இருக்கிறது நாயகமே என்று உரையினார். அந்த சஹாபியிடத்திலே இன்னொரு சஹாபியை பெருமானார் அனுப்பி அந்த மரத்தை சம்பந்தப்பட்ட பக்கத்தை விட்டு அந்த சஹாபிக்கு நீங்கள் விற்று விடுங்கள் என்றார்கள். அவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் ஒரு நல்ல தொகைக்கு நான் அதை வாங்கிக் கொள்கிறேன், எனக்கு அந்த மரத்தை விற்று விடுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, தர முடியாது யார் சொல்றாங்க. சரி, அன்பளிப்பாவது எனக்கு தாருங்கள் என்றார்கள். அப்படியும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். சொர்க்கத்தில் உங்களுக்கு இது போல இதைவிட பன்மடங்கு சிறந்த ஒரு மரத்திற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், இந்த ஒரு பேரித்த பழத்தினுடைய மரத்தை எனக்கு தந்து இல்லை, தர முடியாது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் சொன்னார்கள், இந்த உலகத்தில் சலாம் சொல்லாதவனுக்கு அடுத்து உன்னை விட ஒரு கஞ்சமான ஒரு கஞ்சத்தனம் செய்வதை நான் பார்த்ததில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு கஞ்சன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் அவனுக்கு வேற ஒரு கஞ்சன் இருக்கிறான். அவன் முஸ்லிம் சமூகத்திற்கு, தன்னை சந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லாதவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலைகளை நாம் பரிசோதிக்க வேண்டும். நாம் சந்திக்கக்கூடிய எல்லோருக்கும் முடிந்தவரை நாம் சலாம் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் கடுமையான போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார். பெருமானாரை பற்றி வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வதை எவ்வளவு வேகமாக இருப்பார்கள் என்று சொன்னால், என்னைக்காவது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் முந்தி நான் சலாம் சொல்லியிருக்கணும், நான் பல தடவை முயற்சித்து இருக்கிறேன், தோற்று போயிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பெருமானாருக்கு அருகிலே பின்னால் மெதுவாக நான் சென்றேன். கிட்ட போய் சலாம் சொல்லலாம் போகும்போது டக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருமானாரிடத்திலே சலாம் சொல்வதில் முந்துகிற விஷயத்தில் நான் எல்லா காலத்திலேயும் நாங்கள் தோற்றிருக்கிறோம் என்று சஹாபிகளுடைய வாக்கு மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு சலாம் சொல்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக. சின்ன சின்ன குழந்தைகளை, சின்ன சின்ன சிறுவர்களை கடந்து சென்றால் கூட பெருமானார் சலாம் சொல்வார்கள் என்று வரலாற்று. நான் பெரிய ஆள், நான் ஒரு நபி, அடுத்தவங்க எனக்கு சலாம் சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கும் எதிர்பார்த்து, அது பெருமையினுடைய அடையாளம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ பெருமை அடிக்கக்கூடியவருடைய பட்டியலில் இருந்து அல்லாஹ் அந்த பேரை நீக்கி, அந்த பாவத்தில் இருந்து அந்த பேரை எல்லாம் நீக்கி விடுகிறார் என்று சொன்னார். அதிகமாக நாம் சலாம் சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த தருணம் சஹாபாக்கள் எல்லாம் கவலையிலே மூழ்கி இருக்கக்கூடிய தருணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கவலையிலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததும் தெரியவில்லை, அவர் கடந்து போனதை இவர் கவனிக்கல, சலாம் சொன்னதையும் கேட்கல. ஆனா பதில் சலாம் சொல்லல. நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நான் சலாம் சொன்ன பதில் சொல்லல. கலீஃபா அவர்களும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிக் கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சலாம் சொன்னாங்கன்னா எனக்கு பதில் சொல்லலை. அல்லாஹ் மேல சத்தியமா எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு சத்தியம் பண்ணாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சலாம் சொன்னேன், நீங்க பதில் சொல்லல, அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை நான் வேற ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததோ சலாம் சொன்னதோ எதுவும் எனக்கு எந்த உணர்வும் இல்லை, நான் கவனிக்கவில்லை என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியத்தை தான் சொல்லுகிறார்கள், அவங்க பொய் சொல்லலைன்னு சொல்லி அந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நீண்ட சம்பவம். அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை என்பதை ஒரு பெரிய பிரச்சனையாக அன்றைக்கு சஹாபாக்கள் அந்த அளவுக்கு சலாத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காரணம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதும் வலைக்கும் சலாம் என்று சொல்றதும் சாதாரண வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை.
சலாம் என்கிற வார்த்தை அஸ்மாஉல் ஹுஸ்னால ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர். அதை கொண்டு துஆ செய்கிற போது அல்லாஹ் பல்வேறு விதமான பிரச்சனைகளை, ஆபத்துகளை அந்த ஒரு சின்ன துஆவின் மூலமாக பார்க்கிறார். எனவே சலாம் சொல்வதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தனையும் துஆ, ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் எல்லாம் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இந்த உலகத்தில் எல்லோருக்குமான பொதுவான ஒரு விஷயம் பசி என்பது. ஏழைகளுக்கு பசிக்கும், பணக்காரர்களுக்கு பசிக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் பசியை பொதுவாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தில், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஏராளமான நன்மாராயங்களை இந்த உலகத்தில் சொன்னார். ஒரு ஏழை உணவளித்தால் நாளை ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார். ஏழைகளுக்கு உணவளிக்க மறுத்தால் நாளை ஆகிரத்திலே அல்லாஹ்வே அதற்கு முன் நின்று வாதாடுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்கிட்ட நான் சாப்பாடு கேட்டேன், நீ கொடுக்கறீங்க. ரப்பே, நீ எப்ப என்கிட்ட சாப்பாடு கேட்ட? உனக்கு எப்ப சாப்பாடு தேவைப்படும்? உனக்கு தேவைப்படாத, நீ சவலாச்சு, தேவையற்றவனாச்சு. இல்லை, இந்த நேரத்தில் உன்னிடத்தில் ஒரு ஏழை தன்னுடைய தேவைக்காக, பசிக்காக என்னிடத்திலே வந்தார். நீ உணவை தந்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் வழக்காடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஏழைக்கு உணவளிப்பது என்பது சாதாரணமான வாக்கியமானது. நுஸ்ரத்துல் மஜாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. மதீனாவில் கடுமையான பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, எங்கேயாவது காசு பணங்கள் கையில் இருக்கு, ஆனா தானியங்கள் கிடைக்கல. மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருந்த சமயத்தில் யமன் தேசத்திலிருந்து ஒரு பெரும் கொண்ட ஒட்டகங்களில் ஏராளமான தானியங்கள் மதீனாவுக்குள்ளே வியாபாரத்திற்காக வேண்டி விடுகிறது. யாருடைய என்று விசாரித்து பார்த்தால் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள். சுவாமியிடத்திலே வியாபாரிகள் எல்லாம் போனாங்க. சுவாமி அவர்களே, இந்த மாதிரி மதீனாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு எல்லாம் தானியங்கள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த தானியத்தை வியாபாரிகளாக எங்களுக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட நாங்க அதை என்ன செய்வோம், விற்பனை செய்வோம், நாங்க கொஞ்சம் கூடுதலா வைப்போம், எங்களுக்கும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும்னு சில மனிதர்கள் வந்து பேசினாங்க. சுவாமி கேட்டார்கள், எவ்வளவு தருவீங்க? 2 மடங்கு காசு தரும். இல்ல அதை விட ஒரு ஆள் கூடுதலா தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா 3 மடங்கு தரணும். இல்ல இன்னும் பத்தாது, ஏன்னா இன்னொரு ஆள் அதை விட கூடுதலா தரேன்னு சொல்லி இருக்கிறார். 4 என்று பேசினார்கள், 5 என்று பேசினார்கள். 5 மடங்கு அதிகமா காசு தரம் கொடுங்க. இல்ல அதை விட ஒரு ஆள் அதிகமா பேசி, இதுக்கு மேல எப்படி விலை நிர்ணயிக்க முடியும்? 5 மடங்குங்கிறது ரொம்ப அதிகமா. சுவாமி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய ரப்பி என்னோடு வியாபாரம் செய்திருக்கிறார், ஒன்றுக்கு 10 மடங்கு தருவதாக வாக்களித்திருக்கிறார். எனவே இந்த தானியங்கள் அனைத்தையும் இந்த மக்களுக்கு நான் இலவசமாகவே தந்து விடுகிறேன், அதற்கு உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் என்று சுவாமி அவர்கள் ஒட்டுமொத்த தானியத்தையும் மதீனாவுக்கு கொடுத்து விருந்து கொண்டார்கள். ஏழைகளுடைய பசியை ஆற்றினார்கள். அதற்கு அரசு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னைக்கு ராத்திரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை நான் கனவிலே கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்து குதிரையிலே ஒரு ஒளிமயமான ஆடையை அணிந்து விட்டு பெருமானார் எங்கேயோ புறப்பட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிற போது நான் பெருமானாருக்கு சலாம் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு, அனஸே, உனக்கு செய்தி தெரியுமா? மதீனாவிலே ஏற்பட்ட பஞ்சம், மக்கள் எல்லாம் பசி பட்டினியிலே வாடிய போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு செய்த அந்த பேருபகாரத்திற்கு பகரமாக ஒரு ஊரிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் திருமணம் செய்து வைக்கிறான். அதற்கான விருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவசரமாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வாக்கியம் சாதாரணமான ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நான் வாழும் காலம் எல்லாம் யாரோ ஒரு ஏழைக்கு என்னால் முடிந்த அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒன்று செய்வேன், என்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் பசியாய் கொண்டிருக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை பொருளாதாரம் படைத்த ஒவ்வொரு மனிதர்களும் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். அல்லாஹ் பின்னால் பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். நிறைய சொல்வதற்கான நேரம் இல்லை. அத்தகையும் ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள். அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஏராளமான வழிகள் உண்டு, ஆனால் மிக வேகமாய் ரப்பை நெருங்குவதற்குண்டான வழியை ஏழைகளுக்கு
பசியாற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை மிக வேகமாக நெருங்க முடியும் என்பதை என்னுடைய வாழ்நாள் அனுபவித்து தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அஸீஸ். எனவே மதம் பாராமல், எல்லா விதமான சமயங்கள் பாராமல், மொழி மாறாமல் ஏழைகள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு பசியாற்றுவதை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிடித்தார். மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், குடும்பத்தினர்களை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். சாதாரணமான விஷயங்கள் இன்னைக்கு நாம் இபாதத்துல பெரிய கவனம் செலுத்தணும். நம்மள மாதிரி யாரும் குர்ஆன் ஓதுறது இல்லை, திக்ர் செய்யறது இல்லை, நம்மள மாதிரி யாரும் தொழுகிறது இல்லை, சுன்னத்துல கவனமா இருக்கிறது இல்லை, அடிக்கடி ஹஜ், அடிக்கடி உம்ரா எல்லாத்தையும் கச்சிதமாக செய்து விடுகிறதா? உறவுடைய விஷயத்துல பார்க்கும் போது அன்னை கூட பேசுறது இல்லை, தம்பி கூட பேசுறது இல்லை, பெரியத்தா பிள்ளை, சின்னத்தா பிள்ளை, குடும்பத்தில் யாரோ ஒருவர் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு காலம் யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு ஏன் உறவை பேணி வாழவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய இபாதத்துல என்ன, நம்முடைய வறுமையிலே என்ன? அல்லாஹ் தஆலா குடும்ப உறவுகளை முதலாக படைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாக குடும்ப உறவுகளை எல்லாம் படைச்ச உடனே அந்த குடும்ப உறவுகள் அல்லாஹ்வுடைய ஆடையை பிடித்துக் கொண்டது. அல்லாஹ்வுடைய ஆடையை பிடித்துக் கொண்டது. அல்லாஹ் கேட்டார், என்ன வேண்டும் உனக்கு? ரப்பே, ரப்பே நீ என்னை படைத்திருக்கிறாய், ஆனால் மக்கள் என்னை உதாசீனப்படுத்தி விட்டார், நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் சொன்னான், குடும்பமே, உறவே, உன்னை எவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் சேர்ந்து வாழ்வேன், எவர்கள் எல்லாம் உன்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்களித்ததாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதத் வேணும், குடும்ப உறவு அதை விட மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளின் பேணி வாழ்வதற்கு விஷயத்தில் ஏராளமான எச்சரிக்கைகளை இந்த உம்மத்துக்கு சொல்லி இருக்கிறார். ஆயுள் நீடிக்க வேண்டுமா, பொருளாதாரத்தில் பறக்கத்து வேணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப உறவுகளின் பேணி வாழ்வு. இன்னைக்கு ஆயுள் குறைந்து கொண்டே வருவதற்கான பின்னணியில் பெரும் கொண்ட ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய செய்தி மாறாடு. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு, மக்கள் எதையாவதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன அழுத்தம் ஜாஸ்தியாகி எல்லா விதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய நாட்களை, ஆயுள் காலத்தை அது சுருக்கி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெருமானார் சொன்னார்கள், மன அழுத்தம் இல்லாத, மன நிம்மதியான, பொருளாதாரத்தில் பறக்கத்துடைய நீண்ட ஆயுள் உங்களுக்கு வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் சேர்ந்து அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் என்னுடைய குடும்ப உறவுகளை நாம் வேணாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் சண்டை போட்டுக் கொண்டு பேசாமல் இருந்து அவர் பேசுறதுல நானும் பேசுறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் அப்படி வந்து கேட்டார், யார சொல்லுங்க, அவர் என்கிட்ட பேசுறது இல்லை, அவர் என்னை எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாரு, அதனால நான் விலகி இருந்துக்கலாமான்னு கேட்டேன். அவரை பண்ற மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டுமான்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அப்படி செய்தால் பாவத்தில் அவனை போலவே நீயும் மாறி, ரெண்டு பேரும் பாவத்தில் சமமாயிருக்கும். அவன் உன்னை வெட்டி வாழ்ந்தாலும் அவனோடு நீ சேர்ந்து கொள், அவன் உனக்கு அநீதி இழைத்தாலும் அவனுக்கு நீ உபகாரம், உனக்கு துன்பம் இழைத்தால் நீ அதை மன்னித்து விடு, அல்லாஹ் அவனுக்கு பெரிய அந்தஸ்து கொடுப்பான். மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இப்படி இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் உனக்கென்று சில வானவர்களை ஏற்படுத்தி வைத்திருப்பான். அவர்கள் உன்னுடைய மனதிற்கு தைரியம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள், உனக்காக துஆ செய்து கொண்டிருப்பார்கள், உனக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குடும்பத்தினுடைய உறவுகளை நாம் பேணி வாழ வேண்டும். நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், சொல்லு இல்லை நான் சொல்லியா, மக்கள் எல்லாம் உறங்குகிற சமயத்திலே அல்லாஹ்வை எழுந்து நீங்கள் தொழுங்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. அலைக்கும் பில்கியாமில்லை ஃபஇன்னஹு தஅபுஸ்ஸாலிஹீன் மின் கப்லிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமுல் லைலில் தஹஜ்ஜுடைய தொழுகையை, இரவு தொழுகையை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள், அதை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு முன் வாழ்ந்த எல்லா வழிமார்களுடைய சாலிஹீன்களுடைய இறைநேசர்களுடைய பழக்க வழக்கம் அது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, தொடர்படியான தஹஜ்ஜுதை கடைபிடித்து வரக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர்களாக, வழிமார்களாக, அவுலியாக்களாக, இறைநேசத்திற்கு
குறித்தார்களாகவே மரணிக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அல்லாஹ் விரும்புறானா இல்லையா, நம்ம அல்லாஹ்வுடைய இறைநேசரா இல்லையா, அது சாதாரண அடியார்களை போலத்தானா என்று நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கான அளவுகோல் தஹஜ்ஜுடைய தொழுகை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுடைய தொழுகை நம்ம இடத்தில் இருக்கிறதா, நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் என்பதற்கான அடையாளம். எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுக்கிறது. அவர்களை பற்றி தான் குர்ஆனிலே பேசுகிறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ഖൗஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்புடையவர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, அந்த நடுநிசி இரவிலே அவர்களுடைய விலா பகுதிகள் எல்லாம் படுக்கையில் இருந்து அது மேலே எழுந்துவிடும் என்று சொல்கிறார். எழுந்துவிடும் அந்த விழாவில் இருந்து எழுந்தவர்கள் அல்லாஹ் யதுஊன ரப்பஹும் ഖൗஃபன் வ தமஅன், அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இறையச்சத்தோடு வணங்குவார்கள் மட்டுமல்ல, வ தமஅன், ஆசையோடு வணங்குவார்கள், பேராசையோடு அந்த இபாதத்தை அவர்கள் செய்வார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலிருந்து செலவும் செய்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்கிறார், ஃபலா தஅலம் நஃப்ஸு மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்ன், அவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்தை நீங்கள் யாரும் எந்த நஃப்ஸும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்றார். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. அதனுடைய அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? உள்ளே இருந்து கொண்டு வெளிப்புறத்தை பார்க்க முடியும், வெளியிலே இருந்து கொண்டு அதனுடைய உள்புறத்தை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு பளபளப்பான கண்ணாடியை போன்ற ஒரு மகத்தான ஒரு மாளிகை சொர்க்கத்திலே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது, யார் சொல்லலாம், அது யாருக்கானது, அதை யார் பெற்றுக்கொள்வார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 நபர்களுக்கு அல்லாஹ் அந்த மாளிகையை தருவான். 4 பேருக்கு தருவான். ஒண்ணு, பேசுகிற போது கனிமாக பேசக்கூடியவர். யார்கிட்ட பேசினாலும், எந்த சூழலில் பேசினாலும் அவர் கனிவோடு பேசுவார், அமைதியாக பேசுவார், கண்ணியமா பேசுவார், எடுத்தெறிஞ்சு பேச மாட்டார், கோபமா பேச மாட்டார், அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டார், கண்ணியமான வார்த்தைகளை பேசுவார். இவருக்கும் அந்த மாளிகை. இரண்டாவது, ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஏழைகளுடைய பசியை ஆற்றக்கூடியவர், இவருக்கும் அந்த வாக்கியம் உண்டு. மூன்றாவது, அடிக்கடி நோன்பு வைக்கக்கூடிய நபர், தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை நோம்பில் கழித்தவர்கள், அவர்களுக்கும் அந்த வாக்கியம் உண்டு. நான்காவதாக, நடுநிசி இரவிலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ரப்புக்காக வேண்டி சிலர் எழுந்து நின்று விழித்து அல்லாஹ்வை பயத்தோடும் ஆசையோடும் வழங்குகிறார்களே, அந்த மனிதர்களுக்கும் இந்த மாளிகையில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்பை நபி அவர்கள் நமக்கு உணர்த்தி தருவார்கள். எனவே இந்த 4 விஷயங்களை, உபதேசங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் எந்த சஞ்சலமும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் கடைபிடித்தீர்களே, கவனத்தில் வைக்க வேண்டும். பார்க்கிற நபர்களே தான் சலாம் சொல்லி பழக வேண்டும். இந்த உலகத்தில் சலாம் மாதிரி சிறந்த வார்த்தை. ராத்திரி நேரம் குட் மார்னிங் சொல்ல முடியாது, பகல் நேரத்தில் குட் நைட் சொல்ல முடியாது, ஒரு மௌஜி வீட்டுல போயிட்டு நாம வாழ்க வளமுடன் சொல்ல முடியாது. ஆனால் உலகத்தின் எல்லா சூழல்களிலேயும், எல்லா தருணங்களிலேயும், எல்லா நிகழ்வுகளிலேயும் நாம் சொல்வதற்கு என்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வார்த்தை சலாம். சலாம் அலைக்கும் வீட்டிலும் சொல்லலாம், காலையிலையும் சொல்லலாம், கல்யாண வீட்டிலையும் சொல்லலாம், மௌஜி வீட்டிலையும் சொல்லலாம். எந்த இடமாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற விரதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல எடைகளுக்கு உணவளிக்க வேண்டும், உறவுகளை பேணி வாழ வேண்டும். அதே போல தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் பேணி வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பேசினோம் அதுபடி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.